இட்ஸ் அபவுட் சினிமாவில் எந்த இப்படி ஷோ பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து கமருதீனும் பார்வதிக்கும் இடையில திரும்பவும் ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆகிறது வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கமருதீனை வந்து விஜய் பார்வதி வந்து பேப் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது என்னடா இது திரும்பவுமா அப்படிங்கிற மாதிரி வந்து தான் தோணுச்சு. பட் இப்போது அவங்க என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அரோரா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து க்ளோஸாக இருக்கிறது, டச் பண்ணி பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பொசசிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. கெமிக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டே வந்து சொல்லிட்டேன், உனக்கு பிடிச்சவங்க கூடலாம் வந்து பேசு, எனக்கு அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க இன்னொருத்தருக்கு கூட ஏன் முன்னாடியே வந்து அந்த மாதிரி இருக்கிறது, ஒரு மாதிரி க்ளோஸாக இருக்கிறது வந்து எனக்கு வந்து பிடிக்காது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஆனாலும் வந்து அவன் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி கமருதீனை பக்கத்தில் வச்சுட்டே வந்து அவங்க வந்து கெமிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து கெமி வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி அரோரா வந்து துஷார் கிட்ட வந்து துஷார் அண்ட் கமருதீன் இவங்க 2 பேர்கிட்ட தான் வந்து க்ளோஸாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அவனும் வந்து போயிட்டான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ துஷார் உடனே கமருதீன் சொல்கிறார், துஷார் இருந்தப்போ நான் வந்து அரோரா கூட பேசினப்போ துஷார்லாம் ஒரு நாள் கூட அந்த மாதிரி நீ நினச்ச மாதிரிலாம் வந்து நினச்சதே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து இப்போது இன்னொரு விஷயத்தையும் வந்து கமருதீன் வந்து சொல்கிறாரு, இந்த இடத்துல நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னா ஓகே, வெளியே போய் எப்படி அப்படின்றது எனக்கு தெரியாது அப்படிங்கிறத வந்து சொன்ன உடனே பார்வதி வந்து ஓ அப்படின்னா நீ பண்ணுறது எல்லாமே இது வந்து ஜஸ்ட் ஷோக்காக தான்னு தெளிவாக சொல்கிறியா நீ, அப்போ பயங்கர தெளிவாக தான் இருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க. நான் தெளிவா நீ தான் தெளிவு, ஸோ ஏதாவது ஒரு சண்டை வந்தால் நல்லா பேசிகிட்டு இருந்தால் கூட அப்படியே வந்து அகெயின்ஸ்டாக மாதிரி ஒரு கேம் ஆடுற பற்றியா நீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு கான்வர்சேஷன் அப்படியே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி பார்வதி வந்து கமருதீன் வந்து நீ வந்து நல்லாவே மாறிட்ட, எல்லாருக்கூடையும் வந்து நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொன்னோடனே கெமி சொல்கிறாங்க, ஆமாம் அவங்ககிட்ட ஒரு நல்ல சேஞ்ச் தெரியுது, அதனால தான் வந்து இப்போ எல்லாருமே நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபர்ஸ்ட் மாதிரி கோவப்பட்டுட்டு ஒரு மாதிரி பேசியிருந்தா யாருமே வந்து பேசியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.